புதிய தலைமுறை அறக்கட்டளையின் கிராமப்புற கல்வி மேம்பாட்டு திட்ட மையங்களின் வரிசையில் 23வது மையமாக இணைந்திருக்கிறது நரியப்பட்டி கிராமப்புற கல்வி மையம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வெம்மணி ஊராட்சியில் அமைந்துள்ள 5 சிற்றூர்களில் ஒன்றுதான் நரியப்பட்டி. வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பை முதன்மை வாழ்வாதாரமாக கொண்ட சிற்றூர். அடுத்த கட்ட பாய்ச்சலுக்காக சிறந்த கல்வியை கனவு காணும் குழந்தைகளை கொண்ட ஊர். இப்படிப்பட்ட வறிய நிலை கிராமங்களில் வாழும் பின்தங்கிய மாணவ செல்வங்களின் கல்வி தரத்தை மேம்படுத்தும் அறக்கட்டளையின் கிராமப்புற கல்வி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழகமெங்கும் 22 மையங்கள் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றன. நாள்தோறும் மாலையில் 2 மணி நேரம் செயல்படும் இம்மையங்களில் பள்ளி முடிந்து வரும் பிள்ளைகளுக்கு தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் மூலம் சிறப்பு வகுப்புகள் எடுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மையத்திலும் தோராயமாக 25 மாணவர்கள் பயில்கின்றனர். மைய ஆசிரியர்களுக்கு இப்பணி கூடுதல் வேலைவாய்ப்பாகவும் அமைகிறது. இவர்களுக்கான மாத ஊதியம் புதிய தலைமுறை அறக்கட்டளையால் வழங்கப்படுகிறது. நரியப்பட்டியில் 2026 ஜனவரி 28ஆம் நாள் 23வது கிராமப்புற கல்வி மையம் தொடக்கப்பட்டது. பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களுக்கான புதிய தலைமுறை அறக்கட்டளையின் மதிப்புறு அமைப்பாளர் குறிஞ்சி சிவா மற்றும் திருச்சி மாவட்ட மதிப்புறு அமைப்பாளர் ஏ. இம்மானுவேல் ஆகியோர் மையத்தை தொடக்கி வைத்தனர். நான் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தின் கோஆர்டினேட்டாக இருக்கிறேன். நாங்கள் தழுவாலை கிராமத்தில் கடந்த 10-12 ஆண்டுகளாக இந்தமாரி ஒரு டியூஷன் சென்டர் சிறப்பாக செயல்பட்டு கல்விக்கு மேலே கொண்டு போயிட்டுருக்கோம். அவங்க மிக சிறப்பாக அந்த சென்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரியை நாங்கள் புதிய தலைமுறை அறக்கட்டளை சார்பாக நாங்கள் அதை கிளீன் பண்ணி இன்றைக்கி அந்த மலையிலிருந்து வந்த தண்ணி விவசாயிகளுக்கு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. கிராமப்புறத்தில் நிறைய மாணவர்கள் இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. வீட்டில் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை. அதை ஏற்படுத்தி கொடுக்கணுன்றது தான் புதிய தலைமுறையோட முக்கியமான முயற்சி. அந்த முயற்சி இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தாலுகா நரியப்பட்டி கிராமத்தில் இன்னைக்கு சிறப்பாக 23வது ஆர்டிசி ரூரல் டியூஷன் சென்டர் இன்னைக்கு துவங்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா மாணவர்கள் நிறைய பயனடைகிறாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல டீச்சர் கிடைச்சிருக்காங்க, கலையரசி டீச்சர் கிடைச்சிருக்காங்க. அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியை கே. கலையரசியும் தமது பொறுப்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். இந்த ஊரில் படிக்காமல் பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களோட குழந்தைங்கலாம் நல்லா படித்து மேலே வரணுங்கிறது அவங்களோட ஆசை. அதுக்காக இங்கே அவ்வளோவா கல்விக்கான வசதி எதுவுமே இல்லை. இந்த ஊருக்கு டியூஷன் சென்டர் அமைச்சு கொடுத்த புதிய தலைமுறை அறக்கட்டளை சார்பாக அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கிறோம். இவ்வளோ கிராமத்தில் நம்மளோட கிராமத்தை தேர்ந்தெடுத்து நமக்கு டியூஷன் சென்டர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் பெஸ்ட்டாக வரணும்னு தான் சொல்கிறோம். நல்லா படிங்க. இந்த டியூஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இதில் படித்து நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் இந்த ஊருக்கு. மாணவர்களுக்கு புத்தகங்கள் பரிசளிக்கப்பட்டன. பள்ளி தேர்வுகள், போட்டித் தேர்வுகள் என அனைத்திலும் கிராமப்புற மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதே இம்மையங்களின் நோக்கம். கல்வியோடு வாழ்விற்கு தேவையான பிற நற்பண்புகளும் தனித்திறன்களும் இங்கு வளர்த்தெடுக்கப்படுகின்றன. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சஸ்வந்த். நான் நரியப்பட்டி கிராமத்தில் படிக்கிறேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். எனக்கு இங்கே டியூஷன் வசதி இல்லை. அதனால் இங்கே புதுசாக புதிய தலைமுறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் ஸ்வேதா ஸ்ரீ. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்களுக்கு படிக்கிறதுக்கு மட்டும்தான் வசதி இருந்துச்சு. எங்களுக்கு டியூஷன் எதுக்குலாம் வசதி இல்லை. இப்போ எங்களுக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளையிலேருந்து எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. நன்றி. மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ஊக்குவிக்க அந்தந்த ஊர்களில் சமூக பொறுப்புமிக்க பெரியவர்கள் பொறுப்பாளர்களாக பங்காற்றுகின்றனர். சார், அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கிராமத்திற்காக கஷ்டப்படுற ஏழை குழந்தைகள், 2வது விவசாய குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு டியூஷன் வசதி இல்லை. படிப்பறிவு சொல்லிக் கொடுத்ததுக்காக அனைவருக்கும் நன்றி. அமைச்சு கொடுத்த புதிய தலைமுறை அந்த அறக்கட்டளைக்கு நன்றி. இதை அமைச்சு கொடுத்த திருச்சி மாவட்டத்தை இம்மானுவேல் சார் அவருக்கு நன்றி. தமிழகமெங்கும் இயங்கும் இம்மையங்களை தலைமையகத்திலிருந்து அறக்கட்டளை அலுவலர்கள் கண்காணித்து வேண்டிய உதவிகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்குகின்றனர். இங்க உள்ள மாணவர்கள் எல்லாமே பயன்படுற நோக்கத்துல இந்த டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. இது மேன்மேலும் வளர்ச்சி அடையணும். அடுத்த போல இதே போல 23 டியூஷன் சென்டர் இது 100க்கு மேல போகணுன்றது எங்களோட குறிக்கோள். நாங்கள் அதை கண்டிப்பாக செயல்படுத்துவோம். இது எங்கள் திட்டம். டவுனில் எல்லாத்துக்கும் கல்வி கிடைச்சிருது. இங்கே கிராமப்புறத்தில் கிடைக்காதனால தான் அதுக்கு பேரே கிராமப்புற கல்வி மேம்பாட்டு மையம்னு பேர் வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக 22 சென்டர் நடந்துட்டு இருக்கு. இது 23வது சென்டர் குக்கிராமத்தை பார்த்து செய்யணும்ட்டு மிக சிறிய கிராமத்தில் இங்கே புதிய தலைமுறை அறக்கட்டளையின் டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறதுல பெருமை கொள்கிறோம்.
புதிய தலைமுறை அறக்கட்டளை வழங்கும் இந்நல் வாய்ப்பை பயன்படுத்தி பள்ளிக் கல்வியில் வெற்றி பெறும் இளைய தலைமுறையினருக்கு அறக்கட்டளையின் விழுதுகள் என்னும் கட்டணமில்லா உயர்கல்வி வாய்ப்பு திட்டமும் SRM குழும கல்வி நிறுவனங்களில் காத்திருக்கிறது. அங்கிருந்து சிறந்த நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகளும் உறுதி செய்யப்படுகின்றன. இதைப் போன்ற மையங்கள் உங்கள் பகுதிகளிலும் தேவை என்றால் உரிய விவரங்களுடன் புதிய தலைமுறை அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம். இச்சேவையில் பங்குபெற விருப்பமுள்ளோரும் அறக்கட்டளையை அணுகலாம். தொடர்பு கொள்ள புதிய தலைமுறை அறக்கட்டளை 24 ஜெயன் செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017. இக்காணொளி பயனுள்ளதாக இருந்தால் விருப்ப குறியிடுங்கள். புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் வலைக்காட்சிக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். அறிவிப்பு மணியை ஒலிக்கச் செய்து பதிவுகளை தவறாமல் காணுங்கள், பகிருங்கள். பகிர்தலும் அறமே.